வணக்க மக்களே! நாம இந்த ஆரோக்கியமான பதிவில கீரைகளில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவன்மைகள பத்தி நம்ம விளக்கமாக பார்க்க போறோம். அனைத்து கீரைகளிலுமே இருக்கக்கூடிய மருத்துவன்மைகள பத்தி தெரிஞ்சு கொள்ள போறோம். முருங்கைக்கீரை, கரிசலாங்கண்ணி கீரை உள்ளிட்ட கீரைகள உலர்த்தி பொடி செஞ்சு அத நம்ம எடுத்துக்கலாம். நம்ம எப்போதுமே கீரைகள சமைத்து உண்ணும்போது ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய கீரைகள தான் எடுத்துக்கணும். ரொம்ப நாளா வாங்கி வச்சிருக்கக்கூடிய, நீண்ட நேரம் அப்படியே வச்சிருக்கக்கூடிய கீரைகள நம்ம பயன்படுத்தக்கூடாது. எப்பயுமே நம்ம கீரைய சமைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா அத சுத்தமாக கழுவணும். அதுல நிறைய மண் இருக்கும். அதேபோல நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள கூட அடிச்சிருப்பாங்க. அதனால கல் உப்பு கலந்த நீர்ல சிறிது நேரம் நம்மளுடைய அந்த கீரைகளை வைத்து அலசுவது நல்லது. இந்த மாதிரி நம்ம கீரைகளை சமைக்கும்போது அதிக எண்ணெய் சேர்த்து சமைக்கக்கூடாது. அதே போல் நீண்ட நேரமும் கீரையை சமைக்கக்கூடாது. அப்படி நம்ம பண்ண முடியும்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் வீணாகி விடுவதற்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கீரையை குக்கரில் வச்சு சமைக்கிறதெல்லாம் தவிர்த்துடணும். எப்போதுமே கீரையை லேசாக வதக்கி சாப்பிட்டாலே முழுமையான ஊட்டச்சத்துக்களுமே நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். கீரைகளில் நிறுத்தக்கூடிய மருத்துவங்களை பற்றி விளக்கமாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா அது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். பசலைக்கீரை நம்ம எடுத்துக்கொள்ளும்போது நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும். பசலைக்கீரை மிக எளிதாகவே நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கீரையாக இருக்குது. வீடுகளில் தொட்டியில் வச்சு கூட நம்ம வளர்க்கலாம். பசலைக்கீரையில் நீர் சத்து, புரதச்சத்து, பொட்டாசியம், இரும்பு சத்து, மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது. இந்த பசலைக்கீரையை தொடர்ந்து நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு வரும்போது ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்பட்டு ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். குழந்தைகளுக்கு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் நம்ம வராமல் தடுக்கலாம். ரத்தம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் நமக்கு எதுவுமே இருக்காது. பசலைக்கீரையில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து பிபி என்று சொல்லக்கூடிய அந்த பிளட் பிரஷர், நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஏன்னா ரத்த நாளங்களில் எதுவும் பிபி ப்ராப்ளம் எதுவும் இல்லாமல் இருந்தால் தான் ரத்த நாளங்கள் இயல்பான அளவில் சுருங்கி விரிஞ்சு எந்த விதமான இறுக்கமும் இல்லாமல் இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்பும். அதனால் மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற எந்த பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு வாழலாம். அதுக்காக நம்ம பசலைக்கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது அவசியம். மணத்தக்காளி கீரையிலும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். மணத்தக்காளி கீரை அப்படின்னாலே மருத்துவ குணங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய கீரை அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மணத்தக்காளி கீரையில் விட்டமின் சி, இரும்பு சத்து, பாஸ்பரஸ், கால்சியம் ஆகிய விட்டமின்களும் மினரல்ஸ்களும் அதிகமாக இருக்குது. இந்த மணத்தக்காளி கீரையை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது தொண்டையில் ஏற்படக்கூடிய வலி மற்றும் வீக்கம், வாய்ப்புண், குடலில் ஏற்படக்கூடிய புண்கள் இது எல்லாத்தையுமே சரி பண்ணிக்கலாம். சிறுநீரகங்களில் உப்பு படிந்து அது கற்களாக மாறுவது, அதாவது கிட்னி ஸ்டோன்ஸாக உருவாவதை நம்ம இந்த மணத்தக்காளி கீரை நமக்கு தடுக்கும். கருத்தரிக்க விரும்பக்கூடிய பெண்கள் அடிக்கடி மணத்தக்காளி கீரையை தங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அது அவங்களுக்கு பயனளிக்கும். மணத்தக்காளி கீரையிலும் நிறைய மருத்துவன்மைகள் இருக்குது. புதினா கீரை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னாலும் மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும். புதினா அப்படின்னாலே அது வாசனைக்காக மட்டும்தான் பயன்படுத்தக்கூடிய கீரை அப்படின்னு நம்ம நினச்சிட்டு பயன்படுத்திட்டு இருப்போம். ஆனால் புதினாவில் நிறைய மருத்துவன்மைகள் இருக்குது. இந்த புதினாவில் மென்தால் பண்புகளும் விட்டமின் சியும் அதிகமாக இருக்குது. இது நம்மளுடைய நரம்புகளை நரம்பு செல்களை நமக்கு தூண்டி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக, புத்துணர்ச்சியாக நம்மளை புதினா வைத்திருக்கும். சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளை நமக்கு விடுபட்டுவிடும். இருமல், ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாச கோளாறுகள் தொடர்பான பிரச்சனைகளுக்கும், வயிற்று வலி, ஜீரண கோளாறு உள்ளிட்டவைகளுக்கும், குறிப்பாக மாதவிடாய் தொடர்பான வலியை குறைக்கிறது, நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை எரிச்சு அந்த புதினா நமக்கு நல்ல மருத்துவன்மைகளை கொடுக்கும். குறிப்பாக சுவாச புத்துணர்ச்சி பெறுவோம். புதினா கீரை எடுத்துக்கொள்ளும் போது வாயு துர்நாற்றம் போன்ற பிரச்சனைகள்லாம் இருக்காது. கருவேப்பிலை கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய மருத்துவன்மைகள் கிடைக்கும். கருவேப்பிலை பற்றி தெரியாத ஆட்களே இருக்க முடியாது. ஆனால் அது ஒரு கீரை அப்படின்ற அந்த வகையை சேர்ந்ததுன்றது பல பேருக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்சுக்கோங்க. கருவேப்பிலையும் கீரை வகையை சேர்ந்தது தான். கருவேப்பிலை வாசனைக்காக மட்டுமே நம்மளுடைய உணவுகளை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை நம்ம தூக்கி எரிஞ்சிருவோம். ஆனால் நம்ம இனிமேல் அது மேலே தூக்கி எறிஞ்சக்கூடாது. ஏன்னா கருவேப்பிலையில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அதை எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய பல நோய்கள் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். காரணம், கருவேப்பிலையில் இரும்பு சத்து, விட்டமின் சி, விட்டமின் ஏ, பாஸ்பரஸ் உள்ளிட்ட விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் நிறைந்திருக்கு. கருவேப்பிலையை பொடியாகவோ துவையலாகவோ செஞ்சு உணவுகளை தொடர்ச்சியாக சேர்த்து கொண்டு வரும்போது ரத்த சோகையை நம்ம குறைச்சி ஹீமோகுளோபினுடைய லெவலை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நம்மளுடைய கண் பார்வையை அதிகரிக்கும். கல்லீரல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள்லாம் எதுவும் வராது. அதே போல் கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கல்லீரலில் கொழுப்பு படிவு எதுவுமே இல்லாமல் கல்லீரலுடைய ஆரோக்கியத்தை கருவேப்பிலை மேம்படுத்தும். குமட்டல் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகளையுமே கருவேப்பிலை நமக்கு தீர்க்கும். முருங்கைக்கீரையை நாம் எடுத்துக்கொள்ளும் போதும் நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும். முருங்கைக்கீரையை கீரைகளினுடைய ராணி அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு மருத்துவ குணங்கள் கொட்டி கிடைக்கக்கூடிய கீரை அப்படின்னா முருங்கைக்கீரை தான். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை நமக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே தீர்க்கக்கூடிய ஒரு அற்புத கீரையாக முருங்கைக்கீரை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். முருங்கைக்கீரையில் இருக்கக்கூடிய விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து உடலினுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பலப்படுத்தும். இரும்பு சத்து,
சேர்த்து அனீமியாவை குறைச்சி ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டை நமக்கு பிளட்டில் இன்க்ரீஸ் பண்ணுறதால எந்த விதமான ரத்தம் சார்ந்த பிரச்சனையுமே நமக்கு வந்து வராது. ரத்த சர்க்கரையினுடைய அளவை நமக்கு வந்து கட்டுப்படுத்தக்கூடிய கீரையாக முருங்கைக்கீரை இருக்குது. ஸோ அதாவது பிபி ப்ராப்ளம் நமக்கு வந்து கண்ட்ரோல் ஆகும், சுகர் ப்ராப்ளமும் கண்ட்ரோல் ஆகும், உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களையுமே முருங்கைக்கீரை குறைக்கும், ஆஸ்துமா உள்ளிட்ட சுவாசம் சார்ந்த பிரச்சனைகளையும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகளையுமே நமக்கு வராமல் தடுக்கக்கூடிய ஆற்றல் முருங்கைக்கீரைக்கு இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு மருத்துவமைகள் கிடைக்கும். பொன்னாங்கண்ணி கீரையில் ஏராளமான சத்துக்கள் வந்து நிறைந்திருக்கு. இந்த கீரையில் 3 வகைகள் இருக்குது. வெள்ளை பொன்னாங்கண்ணி, சிவப்பு பொன்னாங்கண்ணி, பச்சை பொன்னாங்கண்ணி அப்படின்னு 3 வகைகள் இருக்குது. பொன்னாங்கண்ணி கீரையை உணவுகளை சேர்த்துக்கொண்டோம் அப்படின்னா பகலிலுமே நட்சத்திரங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ப்புண், வாய் துர்நாற்றம் உள்ளிட்டவைகள் எல்லாமே பொன்னாங்கண்ணி கீரை சரி பண்ணிடும். கண் பார்வை மங்குதல், கண் எரிச்சல் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே சரி செஞ்சு கண் பார்வையை பொன்னாங்கண்ணி கூர்மையாக்கும். அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால்களையுமே பொன்னாங்கண்ணி வந்து கீரை குறைச்சி உடல் எடையை வந்து நமக்கு கண்ட்ரோலில் வைக்கும். ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாமல் ஆரோக்கியமான முறையிலலாம் உடல் எடையை நம்ம குறைத்து கொண்டு நலமோடு இருக்கலாம். பாலைக்கீரை எடுத்துக்கொள்ளும் போதும் மருத்துவ நன்மைகள் நமக்கு கிடைக்கும். பாலைக்கீரை நமக்கு மிக எளிமையாகவே கிடைக்கக்கூடிய கீரை தான். அதனாலேயே அதனுடைய மகத்துவம் குறித்து பல பேருக்கு வந்து தெரியறது கிடையாது. பாலைக்கீரை நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகருடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இது வந்து லோ கிளைசெமிக் இண்டெக்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கீரை. மசியலாக கடையலாக மட்டும் கிடையாது. பாலைக்கீரையை ஸ்மூத்தியாக சேலட்டுகளை எடுத்துக்கலாம், தயிர் பச்சடி உள்ளிட்டவைகளை கூட சேர்த்து நம்ம சாப்பிடலாம். பாலைக்கீரை விட்டமின் கே, காப்பர், ஜிங்க், பொட்டாசியம், மெக்னீசியம் உள்ளிட்டவை நிறைந்து காணப்படுது. இந்த கீரையை மஞ்சள் சேர்த்து கஷாயம் போல செஞ்சு நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா வயிற்று உபுசம் உள்ளிட்ட பலவிதமான பிரச்சனைகளையுமே அந்த செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளையுமே நமக்கு இந்த பாலைக்கீரை வந்து சரி பண்ணிடும். முடக்கத்தான் கீரையை நாம் எடுத்துக்கொள்ளும் போதும் நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பாக எலும்புகள் வலுப்பெறுவதற்கு முடக்கத்தான் கீரை வந்து உதவிகரமாக இருக்கும். ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா மூட்டுகளில் ஏற்படக்கூடிய எலும்புகளில் ஏற்படக்கூடிய இன்ஃப்ளமேஷன்களை குறைக்கக்கூடிய அற்புதத்தன்மை முடக்கத்தான் கீரை கொண்டு இருக்குது. அதனால தான் இதுக்கு பேரே வந்து முடக்கு அறுத்தான் கீரை. முடக்குவாதம் உள்ளிட்ட பிரச்சனைகளுமே இது வந்து வராமல் தடுக்கும். பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய எலும்பு தேய்மானத்தை தவிர்க்கிறதுக்கு முடக்கத்தான் கீரையை அவங்க எடுத்துக்கலாம். நெய்யில் வதக்கியோ அல்லது அரைத்து முடக்கத்தான் தோசை மாதிரி நம்ம அதை மாவில் கலந்து சாப்பிட்டு வந்தால் கூட மூட்டு வலி உள்ளிட்ட பிரச்சனைகளையும் முடக்கத்தான் கீரை சரி பண்ணும். வெந்தய கீரையை நம்ம எடுத்துக்கிட்ட முடினாலும் நிறைய மருத்துவன்மைகள் நமக்கு கிடைக்கும். வெந்தய விதைகளை எடுக்கும்போது நம்மளுடைய உடலில் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதோ அது எல்லாமே வெந்தய கீரையை நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு நடக்கும். வெந்தய கீரை நம்மளுடைய ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு உதவி செய்யும். அதோடு உடலில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ராலையுமே நமக்கு அது குறைக்கும். இன்சுலின் சென்சிட்டிவிட்டியையும் நமக்கு தூண்டும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையுமே தீர்க்கிறதோடு இதில் இருக்கக்கூடிய நார்சத்து மலச்சிக்கல் பிரச்சனை நமக்கு வந்து ஏற்படாமல் தடுக்கும். ஸோ குறிப்பாக நிறைய மருத்துவன்மைகளை நமக்கு இந்த குறிப்பாக வந்து வெந்தய கீரை வந்து கொடுக்கும். அதாவது வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளும் போது என்னென்ன பலன்கள் கிடைக்குதோ அது எல்லாமே வெந்தய கீரை நம்ம எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு கிடைக்கும். சிறுகீரையிலும் மருத்துவ நன்மைகள் இருக்குது. சிறுகீரை அற்புதங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய ஒரு கீரை அப்படின்னு சொல்லலாம். சிறுகீரையில் விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் சி மற்றும் குறிப்பாக வந்து இரும்பு சத்து, பொட்டாசியம், மேங்கனீஸ், மெக்னீசியம் உள்ளிட்ட கனிமச்சத்துக்களும் இருக்குது. கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை சிறுகீரை தீர்க்கும். தொடர்ந்து சிறுகீரையை உணவுகளை சேர்ப்பதன் மூலமாக கண்புரை உள்ளிட்ட கண்கள் சார்ந்த நோய்கள் ஏற்படுவதை தடுக்கலாம். எலும்பு மற்றும் நரம்புகளும் நமக்கு வலிமையாகும் போது உடல் பலம் பெற ஆரம்பிக்கும். இதயம் தொடர்பான பிரச்சனைகளுமே சிறுகீரை நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ தொடர்ந்து இந்த அளவுக்கு நீங்கள் நிறைய மருத்துவன்மைகளை பெறணும் அப்படின்னா தினமும் வந்து கீரைகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றது கூட அவசியம் கிடையாது. ஆனால் வாரத்தில் சுழற்சி அடிப்படையில் ஏதாவது ஒரு நாள் நீங்கள் வந்து சண்டேவோ அல்லது வாரத்தில் ஒரு நாள் டே டு டே அந்த மாதிரி லைஃப்பில் ஒரு சர்க்கிளில் வாரத்தில் ஒரு தடவை ஏதாவது ஒரு கீரையை வெரைட்டி ஆஃப் கீரை வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். பச்சை இலை காய்கறிகள்லாம் சேர்த்துக்கிட்டீங்க, காய்கறி சூப்பெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய நன்மைகள் கிடைக்கும். கீரைகள் எடுத்துக்கொண்டு ஊட்டச்சத்துக்களை மட்டுமே பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த பயனுள்ள பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.